வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் டெட்டு உடைய ரிசல்ட்டை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம். டெட்டு இந்த 2025 ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, டிஎன் டெட்டு உடைய ரிசல்ட்டு எப்போ தான் வெளியாகும், எல்லோருடைய கேள்வியுமே வந்து தான் இருக்குது. இந்த 2025 டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் கிட்டத்தட்ட 3.80 லட்சம் ஆசிரியர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. இவர்களில் 3 லட்சம் ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. இவங்களுடைய சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. வாழ்நாள் முழுவதும் டெட்டு செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அறிவிக்க போகிறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 79, 80, 81 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார, ஏன்னா தமிழகத்தில் 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ், அதாவது 50% தமிழகத்தில் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் என்ற அறிவிப்பு ஒரு பக்கம் இருக்குது. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டுருக்காங்க. ஆசிரியர் சங்கங்களும் இதை மாற்றி அமைக்க சொல்லி போராடிட்டுருக்காங்க. ஸோ இந்த டெட்டில் பொறுத்த வரைக்கும் பாஸ் மதிப்பெண்கள் 75 மாற்றணும். மற்ற மாநிலங்களைப் போல டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் 75 மாற வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். பல தரப்பட்டவினர்கள் வந்து கோரிக்கைகள் எல்லாமே அழுத்தி வச்சுருக்காங்க. அவங்க அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரையும் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை மற்ற மாநிலங்களை போல் மாற்றி அமைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் பல தரப்பட்ட ஆசிரியர்கள் வந்து கோரிக்கைகள் மேலே நாளுக்கு நாள் போயிட்டு தாங்க இருக்கு. ஸோ ஆசிரியர் பெருமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டிஎன் டெட்டு 2025 ரிசல்ட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம். பேப்பர் 1லேயும் பேப்பர் 2லேயும் போனஸ் மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அப்படி பார்க்குறப்போ ஒரு 5 மதிப்பெண்கள். அதனால் இந்த 79, 80, 81 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் கிடைச்சா டெட்டில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை இவங்க பெற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்காக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே டெட் தேர்வில் கிரேஸ் மார்க்கை கொடுத்தா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 50% வந்து மதிப்பெண்களையும் குறைச்சா இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க ஆசிரியர் பெருமக்கள். ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்ஸு நமக்கு விரைவில் பப்ளிஷ் ஆக போகுது. டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு 75 மார்க்கும், எஸ்டிக்கு மட்டும் 60 மார்க்கும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குங்க. ஆல்ரெடி எஸ்டிக்கு ஒரு டைம் வந்து 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜீவோ வந்து வந்துருச்சு. அதே போல் பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு 75 மார்க் பாஸ் என்ற ஜிஓவை விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் டெட் ரிசல்ட்டு வந்த உடனே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.